السلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم كلمتان حبيبتان إلى الرحمن خفيفتان على اللسان ثقيلتان في الميزان سبحان الله وبحمده سبحان الله العظيم صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் உயர்ந்தவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேவையற்றவன். அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது. அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக விசாலமானவன். அல்லாஹுடைய பெயர்களில், அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களில் அதிகமான பெயர்கள் இரக்கமுடையவன், அன்புடையவன், நேசமுடையவன் என்ற பெயர்களை கொண்ட அஸ்மாவுல் ஹுஸ்னாக்கள் தான் அதிகமாக காணப்படுகின்றது. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, யார் அல்லாஹுவை சரியான முறையில் விளங்கிக் கொள்ளுவாரோ அவருடைய ஈமான் அதிகரித்து கொண்டே இருக்கும். யார் அல்லாஹுவை சரியாக விளங்கிக் கொள்ள மாட்டாரோ அவருக்கு குர்ஆனுடைய வசனங்களோ மார்க்கத்துடைய விடயங்களோ ஒரு நாளும் சரியாக அவருக்கு புரியாது. அடிப்படையான அல்லாஹுடைய விடயத்தை விளங்குவதற்கு அல்லாஹுடைய 99 பெயர்களையும் விளங்குவது மிக முக்கியம். ஒரு மனிதரை விளங்குவதற்கு முதலாவது அவருடைய பெயரை அறிந்திருக்க வேண்டும். பெயரே தெரியாவிட்டால் அவரை பற்றி எவ்வாறு விளங்குவது? அல்லாஹ் என்பவன் யார் என்பதற்கு அல்லாஹ் சொல்கிறான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபத்ஊஹு பிஹா. அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு பெயரும் அல்லாஹுடைய தன்மைகளை குறிக்கக்கூடிய பெயர்கள். அல்லாஹ் தனக்கு வைத்த பெயர்களில் ஆக உயர்ந்த பெயர்களில் ஒரு பெயர்தான் அர் ரஹ்மான் அர் ரஹீம். அல்லாஹுவை பற்றி யாராவது படிக்க விரும்பினால், ஏன் மனித சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் படைத்த ஒருவனை தேடி படிப்பது முக்கியமான அம்சம். அதில் அல்லாஹுவை விளங்க விரும்பினால் அல்லாஹுடைய பெயர்களை படிக்க வேண்டும். அல்லாஹுடைய பெயர்களில் ஆக உயர்ந்த பெயர்தான் அர் ரஹ்மான் அர் ரஹீம். அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்றால் இரக்கமுடையவன். அல்லாஹ் யார்? அல்லாஹ் என்றாலே இரக்கமுடையவன். குர்ஆனுடைய முதல் வசனம் என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
ரஹ்மான் ரஹீம் ஆகிய அல்லாஹுடைய பெயரை கொண்டு ஓதுகிறேன். ரஹ்மான் ரஹீம், அல்லாஹுடைய கடினமான அல்லாஹ், வேதனை செய்யக்கூடிய அல்லாஹ் என்று அல்லாஹ் தொடங்கவில்லை. ஏனென்றால் அல்லாஹ் என்பவனே இரக்கமுடையவன் தான். இரக்கம் என்பது அல்லாஹுடமிருந்து வந்ததுதான். அல்லாஹுடைய அர்ஷ் இருக்கிறது. அல்லாஹுடைய அர்ஷிலே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது? ஒரு மனிதனுடைய, சில கம்பெனிகளுடைய, சில நிறுவனங்களுடைய சில வாசகங்கள் இருக்கும். அந்த வாசகத்தை வைத்தே அவர்கள் யார் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அர்ஷிலே எழுதப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா? சபகத் ரஹ்மதி கதபி, என்னுடைய கோபத்தை விட என்னுடைய இரக்கம் முந்திவிட்டது. அல்லாஹுடைய கோபத்தை விட அல்லாஹுடைய அன்பு இரக்கம் முந்திவிட்டது. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் இரக்கமுடையவன் ரஹ்மான், அல்லாஹ் ரஹீம் அன்புடையவன், அல்லாஹ் வதூத், ரஹ்மான் ரஹீம் வதூத் அன்புடையவன் அல்லாஹ். இதிலும் விசேடமாக சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய 2வது ஆயத் என்ன? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் யார்? இரக்கமுடையவன். எந்த அளவு இரக்கம்? தாயை விட 70 மடங்கு இரக்கமா? 100 மடங்கு இரக்கமா? தாயை விட அல்ல, அதை விட யாராவது இரக்கமாக இருந்தால் அதை விட இரக்கமுடையவன். 70, 80, 90 மடங்கு என்றெல்லாம் எங்கும் கிடையாது. அல்லாஹ் இரக்கமுடையவன், அன்புடையவன் அல்லாஹ். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹுவை கடினமானவன் என்று யாரும் காட்ட முயற்சி செய்யக்கூடாது. அவ்வாறு பொய் அது. அப்படி அல்லாஹ் சொல்லவில்லை எங்கும். அல்லாஹுடைய இரக்கம் தான் முந்தி இருக்கிறது. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் தான் அல்லாஹுவை விமர்சிக்க கூடியவர்களுக்கும் அவன் சாப்பாடு கொடுக்கின்றான். அல்லாஹ்வுக்கு எதிராக, அல்லாஹ்வுக்கு ஆக கோபமான விடயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருப்பதாக சொல்லுவது. அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குது. அல்லாஹ்க்கு லம் யலிது வலம் யூலத். அல்லாஹ் சூரா மரியம்ல சொல்கிறான், இந்த மலைகள், வானம், பூமி எல்லாம் வெடிக்க பார்க்கிறது. ஏன்? அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருப்பதாக சொல்வதால். ஆனால் அவர்களுக்கு சாப்பாடு, அவர்களுக்கு குடிக்க தண்ணீர், அவர்களுக்கு சுவாசிப்பதற்கு காற்று, முழுதையும் அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான். இதற்கு பேர்தான் அர் ரஹ்மான். அர் ரஹ்மான் என்றால் என்ன தெரியுமா? உலகத்தில் முஸ்லீம்கள், அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாத அனைவர்களுக்கும் இறக்கப்படக்கூடியவன் தான் அர் ரஹ்மான். அர் ரஹீம் என்றால் வித்தியாசமானது. அர் ரஹீம் என்றால் நல்லடியார்கள் மீது மாத்திரம் இரக்கமுடையவன். எங்கு? மரணத்துக்கு பிறகு. இதுதான் ரஹ்மானுக்கும் ரஹீமுக்கும் வித்தியாசம். அர் ரஹ்மான் என்றால் உலகத்தில் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அனைவர்கள் மீதும் இரக்கமுடையவர். அர் ரஹீம் என்றால் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹ் எழுப்பாட்டுவான். எழுப்பாட்டிய பிறகு அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்கள் மீது மாத்திரம் இரக்கமுடையவர். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவை விளங்குவதற்கு ஆக முக்கியம் சூரத்துல் ஃபாத்திஹா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம்
அவன் ரஹ்மான், அவன் ரஹீம். குர்ஆன்ல ஒரு சூரா இருக்குது, சூரா மரியம். சூரா மரியமில் மாத்திரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் ரஹ்மான், நான் இரக்கமுடையவன் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக கிட்டத்தட்ட அல்லாஹ் சூரத்துர் ரஹ்மானில் 18 அல்லது 19 தடவை 16 தடவைகள் அல்லாஹ் அர் ரஹ்மான் என்று சொல்கிறார். நீங்கள் அல்லாஹுவை பற்றி படிக்க வேண்டும் என்றால் எங்களுடைய ஒரு புத்தகம் தான் அஸ்மாஉல் ஹுஸ்னா. இந்த புத்தகத்தை வாங்கி மெதுவாக படியுங்கள். ஏன்? அல்லாஹுவை பற்றி பேசுவது மாத்திரம் போதாது. இதில் அல்லாஹுடைய 9 பேருக்குத்தான் விளக்கம் எழுதியிருக்கிறோம். இன்னும் 90-100 பேருக்கு எழுத இருக்கிறது. இது முதல் பாகம். இது இந்த அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹுடைய பெயர் என்ற இந்த புத்தகத்தை எடுத்து நிதானமாக வாசியுங்கள். ஏன்? அல்லாஹுவை அறியாதவன் முஸ்லிமாக இருக்க முடியாது. இதில் ஒரு பகுதி இருக்கிறது, அர் ரஹ்மான். ரஹ்மான் என்றால் யார்? சகோதரர்களே, அர் ரஹ்மான் என்று அல்லாஹ் குர்ஆனில் 45 தடவை அர் ரஹ்மான் என்று அல்லாஹ் நான் இரக்கமுள்ளவன், நான் இரக்கமுள்ளவன், நான் இரக்கமுள்ளவன். ஒரு மனிதருடைய, ஒரு ஜனாதிபதியுடைய, ஒரு தலைவருடைய பேச்சிலே விளங்கும் இவன் இரக்கமுடையவனா கொடுங்கோலனா? விளங்குமா இல்லையா? பேசக்கொள்ளே விளங்கும். ஓ, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ற ஒருத்தன் வந்தார் இஸ்லாமிய வரலாற்றிலே. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் 10,000க்கு மேற்பட்ட சஹாபாக்களை கொண்டவன், அதாவது முஸ்லிம்களை. இவன் ஈராக்குடைய கவர்னராக மாறிய பொழுது ஈராக்கிலே முதல் ஜும்மா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய. அவன் செய்த ஜும்மா என்ன தெரியுமா? முதல் ஜும்மாவே என்ன தெரியுமா? இன்னி லஅரா உயூனன் கத் ஐனஅத் வஹான கிதாஃபுஹா வ அன ஸாஹிபுஹா. முதல் குத்துபா என்ன தெரியுமா? கொஞ்சம் தலை பழுத்த மாதிரி விளங்குது, அந்த தலையை வெற்றால் நான் தான். முதல் குத்துபா. கொஞ்சம் தலை வீங்கின தலைகள், முத்திய தலைகள் ஈராக்கில் விளங்குது, அந்த தலையை வெற்றால் நான் தான். ஹஜ்ஜாஜ் பேசுறான். பேச்சிலே விளங்கும் கொடுங்கோலன். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு எப்பொழுது ஆட்சி எடுத்தார்களோ முதல் குத்துபா என்ன குத்துபா? நான் பலகீனமானவன், எனக்கு உதவி செய். நான் நேரான பாதையில் போனா எனக்கு உதவி செய்யுங்கள், நான் வளைஞ்சி போனா என்ன நேராக்குங்கள். முதல் குத்துபா. இதே போல நீங்க அல்லாஹுவ விளங்கணுமாக இருந்தா குர்ஆனை படிக்கும். குர்ஆன்ல அல்லாஹ் அர் ரஹ்மான் என்று 45 தடவை குர்ஆன்ல பேசி இருக்கிறார். நான் இரக்கமுடையவன், நான் இரக்கமுடையவன். முழு மனித சமூகத்துக்கும் எத்தி வைங்க போயுது. நான் இரக்கமுடையவன். அல்லாஹ் சொல்றான், நான் அநியாயக்காரன் இல்ல, நான் கொடுங்கோணல் இல்ல, நான் கோவக்காரன் இல்ல. 45 தடவை அர் ரஹ்மான். லிர் ரஹ்மான் என்று அல்லாஹ் 9 தடவை. லிர் ரஹ்மான், ஃபிர் ரஹ்மான், பிர் ரஹ்மான் என்று அல்லாஹ் 3 தடவை. மொத்தம் குர்ஆனில் 57 தடவை அல்லாஹ் சொல்றான் நான் இரக்கமுடையவன். இதுக்கு மேல என்ன இருக்கு? இதுக்கு மேல இரக்கத்தை எங்க தேட போறோம்? அல்லாஹ்விடம் இருந்து. இரக்கமுள்ள ஒருவனுக்கா ஏசுறது? உங்களோட தாய் இரக்கத்தோடு இருக்கிறாள், அதுக்கா தாய் கேசுறதா? தாயை விளங்காதவன் தான் தாயுடைய கழுத்தை வெட்டிட்டு மாலை எடுத்துட்டு போவான். தாய் யார் என்பதை புரியாதவன் தான். அல்லாஹ் யார் என்பதை புரிவதற்குத்தான் அர் ரஹ்மான் இருக்கு. சூரா மரியமில் அல்லாஹ் 16 தடவை அர் ரஹ்மான். மரியம் என்றால் எங்களுக்கு தெரியும், நாங்களும் கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு மரியம் இருக்குது. இந்த சூரா மரியமை பிரட்டினால் قالت إني أعوذ بالرحمن منك إن كنت تقيا. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை ரஹ்மான். فقلي واشربي وقري عينا
فإما ترين من البشر أحدا فقولي إني نذرت للرحمن صوما. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் ரஹ்மானுக்கு நோன்பு வைத்திருக்கிறேன். ரஹ்மானுக்கு நோன்பு, இரக்கமுள்ள ரஹ்மானுக்கு நோன்பு. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா பார்த்து சொன்னாங்க, யா அபதி லா தஅபுதுஷ் ஷைத்தான் இன்னஷ் ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா. பாப்பாவே, ஷைத்தானை வணங்கிறாதீங்க. ஷைத்தான் ரஹ்மானுக்கு மாறு செஞ்சவன். யாருக்கு மாறு செஞ்சவன்? அவ்வளோ ஷைத்தானை கொண்டு போய் அல்லாஹ் வானத்துல வச்சிருந்தார். இவன் ஜின், ஷைத்தான் மலக்கல்ல, ஜின் படைப்பு. இப்லீஸ் ஜின் படைப்பு. இவனை கண்ணியப்படுத்தி அல்லாஹ் வானத்துல வைத்திருந்தான். வானத்தில் வைத்த ஷைத்தான் அல்லாஹ் ஒரே ஒரு கட்டளை தான் சொன்னான். ஷைத்தானை பார்த்து என்ன சொன்னான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு ஒரு சுஜூது செய், அவ்வளவுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சுஜூது செய். ஏலான்ட்டான். அல்லாஹ்க்கு தேவைப்பட்டுச்சு. எதற்கு ஏலாண்டான்? இடுப்பு வருத்தமோ, ஏதாவது கழுத்து வருத்தமா? காரணத்தை அறியணுமே. அல்லாஹ் அல்லாஹ் கேட்கான், ஏன் நீ சுஜூத் செய்யல? என்ன சொன்னான் தெரியுமா ஷைத்தான்? خلقتني من نار وخلقته من طين. சொன்னான், என்ன நெருப்பால படைச்சிட்டு அவரை மண்ணால படைச்சாய். மண்ணால படைக்கப்பட்டவனுக்கு நான் சுஜூத் செய்ய மாட்டேன். அல்லாஹ் விளங்கிட்டான். அவனோட கல்வில பெருமை இருக்கு. ஷைத்தான் பெருமைக்கு அல்லாஹ் இடம் தர மாட்டான். அப்பதான் அல்லாஹ் சொன்னான், போ ஷைத்தான். அதை விட அல்லாஹ் எவ்வளவு இறக்கப்பட்டான் தெரியுமா ஷைத்தானோடு? ஷைத்தான் உடனே கேட்டான் அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ், உன்னோட கேட்கிறேன், உலக முடிவு வரை எனக்கு ஆயுளை தரும். நீ எப்படி கேட்கிறான் ஷைத்தான்? உலகம் அழியும் வரைக்கும் நான் வாழணும். அல்லாஹ் சொன்னான், வாழ். எவ்வளவு பெரிய அல்லாஹ் உபகாரி, எவ்வளவு இரக்கமுடையவன். அன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூத் செய்யாத ஷைத்தான் இன்னும் வாழ்றான் உலகத்தில், இன்னும் வாழ்றான். ஏன்? அல்லாஹ் கொடுத்த உபகாரம். வாழ். இப்படிப்பட்ட ரஹ்மானுக்குத்தான் அவன் சுஜூத் செய்யல். அல்லாஹுடைய இரக்கம் உங்களுக்கு விளங்கி இருக்கும், ஷைத்தான்லே விளங்கி இருக்கும். இவ்வளோ இரக்கமுடையவன் தான் ரஹ்மான். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா சொன்னார்கள், யா அபதி இன்னி அகாஃபு அன் யமஸ்ஸக அஸாபும் மினர் ரஹ்மான் ஃபதகூன லிஷ்ஷைத்தானி வலியா. வாப்பா, அல்லாஹ்க்கு மாறு செய்யாதீர்கள், ஷைத்தானுடைய நேசனாகி விடுவீர்கள், ரஹ்மானுடைய அஸாப் உங்களுக்கு வந்துடும். வாப்பா, கண்ணியமிக்க சகோதரர்களே, ரஹ்மான விளங்குங்கள். ரஹ்மான் என்பது அல்லாஹுடைய பிரத்யேகமான பேர். இரக்கம். பாருங்க, எத்தனை பேர் தொழாம இருக்கிறார். பள்ளி திறந்து, சரி ஜும்மா தான் இல்ல, பள்ளிக்கு போய் தொழுதுட்டு வாங்கலாம் ஜும்மா நேரம். எங்களுக்கு கோபம் வந்தா என்ன செய்வோம்? நாங்க, எங்கட மகன் இருக்கிறார், எங்கட வீட்டுல வேலைக்கு இருக்கிறார், கடையில வேலைக்கு இருக்கிறார், நாங்க ஆபீஸ்ல பாஸ், எங்கட செல்லு கேட்காடி என்ன செய்யும்? சம்பளம் கொடுப்போமா? உடனே மாச முடிய கொலைய காட்டிட்டுருவோம் எங்கட கோபத்தை. எத்தனை வருடம் தொழாம இருக்கிறான், அல்லாஹ் அவனுக்கு பிரியாணி கொடுக்கிறான். சாப்பாடு சாப்பிடு சாப்பிடு சொல்லுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அபு துவைஃபான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய புனைப்பேர் அபு துவைஃபான், விருந்தாளிகளின் தந்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனியே சாப்பிடுறது இல்லை, விருந்தாளி ஒன்று வச்சுதான் சாப்பிடுவாங்க. ஒரு நாள் விருந்தாளி ஒன்று தேடுறாங்க, கிடைக்குது இல்லை. பாதையால நெருப்பு வணங்கக்கூடிய ஒருவன் போறான். நெருப்பை வணங்குவாங்களே, அவர் அப்படியே கூட்டிட்டு வந்து சாப்பிடுன்னு உட்கார வச்சுட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிடக்குள்ள சொன்னாங்க, பிஸ்மில் சொல்லு சாப்பிடுன்றாங்க. அவன் சொன்னான், அந்த பிஸ்மில் எல்லாம் எனக்கு தெரியாதுன்ட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரத்தி விட்டாங்க, போ அப்ப சாப்பிடுறது இல்ல போ. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அறிவித்தான், இப்ராஹிம் 70 வருடமாக நெருப்ப வணங்குறான், எனக்கு பதிலாக சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஒரு தடவை பிஸ்மில் சொல்லாததுக்கு நீங்க துரத்திட்டீங்களே இப்ராஹிம்.
எவ்வளவு அல்லாஹுடைய இரக்கத்தை பார். இதுதான் இரக்கம். அல்லாஹுடைய அன்பு இதுதான். எவ்வளவு மக்கள் பாவம் செய்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு எதிராக வட்டி கடை போட்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான் என்ன குர்ஆன்ல, யார் வட்டிக்கு இறங்குறீங்களோ என்னோட சண்டை பிடிக்கவாங்க, என்னோட சண்டை. ஃபஅதனூ பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி, சண்டைக்கு வாஹா. எத்தனை பேர் வட்டியில் இருக்கிறாங்க, வட்டி கடை, வட்டி வாகனம், வட்டி ஊடு. அல்லாஹ் எவ்வளவு இரக்கத்தோட பார்க்கிறான். இதுதான் ரஹ்மான். எவ்வளவு பாவம் செய்தாலும் பிடிக்கிற இடத்துல பிடிப்பான் அல்லாஹ். ஃபிரௌனுடைய விடயத்துல சொல்லப்படுது, ஃபிரௌனுக்கு எவ்வளவு அவகாசம். நாங்க மட்டும் அல்லாஹ்வா இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? ஃபிரௌனுக்கு அல்லாஹ் கொடுத்த அவகாசம், சோதனைகளை கொடுத்து திருந்தட்டும். வயல் பூர்த்தியாக தவளை, வயல் நிறைய வெட்டுக்கிளி, குடிப்பதற்கு தண்ணி எடுத்தா ரத்தம், எல்லாத்தையும் சோதிச்சு பார்த்தான். திருந்துற மாதிரி இல்லை. இவன் போட்டி போட்ட யாரோட? அல்லாஹ்வோட. ஃபிரௌன் சொன்ன வார்த்தை என்ன? மா அலிம்து லகும் மின் இலாஹின் கைரி. சொன்னான், என்ன தவிர வேறு கடவுள் உங்களுக்கு இல்ல அப்படின்ட்டார். அது சொல்லி 40 வருடங்களுக்கு பிறகு சொன்னான், அன ரப்புகுமுல் அலா. நாங்க சுஜூதில் சொல்லுவோம், சுப்ஹான ரப்பியல், உயர்ந்த என்னுடைய ரப், தூய்மையானவன். அது அவன் சொன்னான், நான் தான் ரப். அல்லாஹ் உடனே இடியொண்ட இறக்கியோ பூமி அதிர்ச்சியோ நாசமாக்கல். அல்லாஹ் விட்டார். கடைசியாக மிஸ்ருடைய நைல் நதி இருக்குதே, மிஸ்ருடைய நைல் நதியில வச்சுதான் இவன் அல்லாஹ் என்ன செய்யறான்? தண்ணில மூழ்கடிக்க வைக்கிறான். தண்ணில மூழ்கடிக்கப்படும் பொழுது ஃபிரௌன் களிமா சொல்லிட்டான். ஃபிரௌன் உடனே களிமாவை சொல்லிட்டான், மூசா ஹாரூன் ரப்ப நான் ஏற்றுக்கொள்றேன். சம்பவங்கள்ல சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு புடி மண் எடுத்து வாயில அமுக்கி விட்டாங்க. உடனே ஏன்? அல்லாஹ்க்கு இரக்கம் வந்துரும். அல்லாஹ்க்கு என்ன வந்துரும்? இவன் திரும்ப களிமாவை சொன்னா இரக்கம் வந்துரும். அல்லாஹ் மன்னிச்சிருவான். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு புடி மண் எடுத்து வாயில அமுக்கினாங்க. திரும்ப அந்த களிமாவை சொல்லாம இருக்கு. அல்லாஹுடைய இரக்கத்தை பாருங்க. அல்லாஹுடைய இரக்கம் இவ்வளோ விசாலமான. அதனாலதான் சூரா மரியம் எடுத்தீங்கண்டா, இதா துதுலா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மான் خروا سجدا وبكيا. அல்லாஹ் நல்லடியார்களை பத்தி சொல்றான். ரஹ்மானுடைய ஆயத் ஓதி காட்டப்பட்டால் அவங்க அப்படியே சுஜூதுல விழுந்துருவாங்க. ஏன்? ரஹ்மான விளங்கினதால இன்னைக்கு சொல்றோம், அந்த நாட்டு ஜனாதிபதி இரக்கமுடையவர், இவர் இரக்கமுடையவர், இவர் அல்லாஹ் எல்லாவற்றையும் விட இரக்கமுடையவன் தான் ரஹ்மான். அதனாலதான் குர்ஆன்ல தனியொரு சூரா ஒன்றுக்கு, சூரத்துர் ரஹ்மான். குர்ஆன்ல தனியொரு சூரா இருக்குது. என்ன? சூரத்துர் ரஹ்மான். பிரட்டி பாருங்க. இப்ப எல்லாருக்கும் பிரட்டி இருந்தான குர்ஆன். அல்லாஹ்ட விரோதியும் குர்ஆன் ஆயத்து நம்பர் சொல்றான். உங்களோட குர்ஆன்ல இத்தனை நம்பர் சொல்றான். அப்ப பார்க்க இருந்தான் எல்லாரும். தமிழ் குர்ஆன், சிங்கள குர்ஆன், இங்கிலீஷ் குர்ஆன் கொடுங்க. குர்ஆனை பார்க்கணும். குர்ஆனை கொடுக்கிறதோட ரஹ்மான் யாருன்னு விளங்கப்படுத்தும். அதிலேயும் விசேடமாக சூரத்துர் ரஹ்மான். சூரத்துர் ரஹ்மான் என்ன? அர் ரஹ்மான். தொடக்கமே என்ன தெரியுமா? நான் இரக்கமுள்ளவன். எப்படி பேச்சு ஆரம்பம்? நான் அநியாயக்காரன், நான் உங்களை அழிக்கிறவன், நான் உங்களை கொல்றவன், நரகத்தில் அல்லாஹ்வின் தேவை என்ன தெரியுமா? முழு மனித சமூகமும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அர் ரஹ்மான். எப்படி வார்த்தை ஆரம்பம்? நான் இரக்கமுடையவன். யார் சொன்னா என்ன பத்தி கொடுங்கோலன் என்று? யார் சொன்னா நான் அநியாயக்காரன் என்று? இல்ல, நான் இரக்கமுடையவன்.
الرحمن علم القرآن. இரக்கத்தால தானே உனக்கு குர்ஆன படிச்சு தந்தேன், இரக்கத்தால தானே குர்ஆன கற்று தந்தேன், நீ படிக்காததுக்கு நான் என்ன செய்? خلقல் இன்சான், இரக்கத்தால தானே உன்னை மனுஷனா படைத்தேன். உன்னை மனிதனா உன்னை பாம்பா தவளையா ஆந்தையா ஆமையா படைக்கலையே. خلقல் இன்சான் அல்லமஹுல் பயான், இரக்கத்தால தான் உனக்கு பேச்சாற்றலை கற்று தந்தேன். எங்கிருந்து பேச்சு வருது யோசிக்கலையா நீ? நாக்கு உசும்புது, நாக்கு எங்கேயோ படுது, பேச்சு வருது. எப்படி பேச்சு வருது யோசிக்கலையா நீ? இந்த பேச்சாற்றலை கற்று தந்தது நான் தானே. அல்லமஹுல் பயான் அஷ்ஷம்ஸு வல் கமரு பிஹுஸ்பான், சூரியனும் சந்திரனும் எனக்கு கட்டுப்படுகிறே. வன்னஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான், தண்டுள்ள மரம் தண்டில்லாத கொடி, இந்த மாமரம் இந்த வாழை மரம், தண்டில்லாத கொடிகள் இருக்குது. ஃபேஷன் ஃப்ரூட் கொடி, நாடங்கா கொடி, வட்டக்கா கொடி, இது கூட எனக்கு சுஜூது செய்தே. வன்னஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான் வஸ்ஸமாஅ ரஃபஅஹா வவதஅல் மீசான், இந்த வானத்தை உயர்த்தினது நான் உன்னோட இரக்கத்தில். இதை விட இரக்கம் உள்ள ஒரு இறைவன் உங்களுக்கு கிடைக்க போகுதா? எங்கேயாவது காட்டுங்க பாப்போம். நீங்க இதை விட இரக்கமுள்ள ஒரு இறைவனை எங்கிருந்தாவது காட்டுங்க பாப்போம். நாங்க அவரை பத்தி படிக்க ஆசையா இருக்கிறோம். எந்த புத்தகத்திலேயாவது காட்டுங்க. நீ உங்கள்ட்ட எவ்வளவு புத்தகங்கள் இருக்கும், ஏடுகள் இருக்கும், காட்டுங்க. யாராவது காட்டுங்க. மனித சமூகத்தில் வந்து இவ்வளோ இரக்கமுள்ள ஒருவனை காட்டேலுமா உங்களுக்கு? அவனை விட்டுட்டு ஓரமாயிட்டு போனா எவ்வளவு நஷ்டவாளி நாங்க. அந்த இரக்கமுள்ளவனை அடையலண்டா. எங்களுக்கு தெரியும் காரூன், மூசா அலைஹிஸ்ஸலாம் காரூன். காரூன் அல்லாஹ் பூமிக்குள்ள சுழி வாங்கினார். ஏன்? மூசா அலைஹிஸ்ஸலாம் இது இட்டு கட்டினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் இந்த பூமிக்கு உத்தரவிடு காரூனை விழுங்கும்படி. காரூன் அப்படியே பூமிக்குள்ள போயிட்டான். முழங்கால் வரைக்கும் போய் கத்தினான், மூசா இது போல இந்த தவறு செய்ய மாட்டேன் மூசா, மன்னிச்சிரு மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னா பூமி புடி, இடுப்பு வரை போயிட்டு. காரூன் திரும்ப கத்தினான், மூசா மூசா விட்டு மூசா. திரும்ப கழுத்து வரைக்கும் கத்தினான், மூசா விட்டு மூசா, நான் இது போல செய்யவே மாட்டேன் சொன்னாங்க. பூமிக்கு புல்ல பூர்த்தியாக விழுங்கி விடு. அல்லாஹ் சொன்னான் மூசாவை பார்த்து, மூசா அந்த காரூன் மாத்திரம் என்னை அழைத்திருந்தால் நான் அவனை பாதுகாத்திருப்பேன். இதுதான் அல்லாஹுடைய இரக்கம், இதுதான் அல்லாஹுடைய இரக்கம். விஞ்ஞானிகள்கிட்ட போய் கேளுங்க, பூமிக்குள்ள யாரும் போயிட்டு இருக்கிறானா? காரூன் போய்கொண்டிருக்கிறான். இன்னும் பூமியுடைய கடைசி பாகத்தை இன்னும் அடையவில்லை காரூன். அல்லாஹுடைய இரக்கம் பாருங்க. அல்லாஹ் சொன்னான், மூசா அவன் என்னை அழைத்திருந்தால் நான் அவனை பாதுகாத்திருப்பேன். கண்ணியமிக்க சகோதரர்களே, இப்படிப்பட்ட அல்லாஹுடைய பேர் தான் அர் ரஹ்மான், இரக்கமுடையவன். இரக்கமுடையவன். அதனாலதான் இரக்கத்தை முஸ்லீம்கள் கூட்டிக் கொள்ளணுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், 2 கலிமாக்கள் இருக்கிறது, கலிமத்தான் ஹபீபத்தானி இலர் ரஹ்மான். அந்த 2 கலிமாவும் ரஹ்மானுக்கு விருப்பமானது. ரஹ்மானுக்கு என்ன விருப்பமானது? ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், நாக்குக்கு மிக இலேசான கலிமா. ஸகீலத்தானி ஃபில் மீசான், மீசானில் பாரமான கலிமா. ரஹ்மானுடைய அன்பு அடையணுமெண்டா என்ன கலிமா தெரியுமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த கலிமா இதை ஓத 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 இரக்கம் கூடும். இரக்கம் கூடினா நீங்க கேட்கறதெல்லாம் அல்லாஹ் தந்துருவான்.
ஒரு நாளைக்கு 100 இல்ல, 1000 அல்ல. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாளைக்கு 1,00,000 திக்ர் செய்வாங்க. வேற வேலை இல்லையா? நாக்குக்கு வேற வேலை இல்லையே, உடம்புக்கு தானே வேலை. ஜப்புக்கு போறீங்க, தொழிலுக்கு போறீங்க, நாக்காலையா கையாலையா? கல்புக்கு வேலை இல்லையே உங்களுக்கு. கல்பு அல்லாஹ்வோட. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, சுப்ஹானல்லாஹில் அஸீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, சுப்ஹானல்லாஹில் அஸீம். நாக்கால திக்ர், கல்பால திக்ர் செய்ய செய்ய ரஹ்மானுடைய அன்பு கிடைக்கும், ரஹ்மானுடைய இரக்கம் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறார்கள், சக்கராத் வரைக்கும் இந்த தஸ்பீக விட்டுறக்கூடாது. இமாம் புகார் ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸை தான் கடைசியாக புகாரில கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? நான் கடைசியாக இந்த ஹதீஸை புகாரில கொண்டு வரேன். மனிதனே, நீ இந்த புகாரிய படித்தாலும் உன்னுடைய சக்கராத்ல இந்த திக்ர மறந்துடாதே. சக்கராத்திலே, உன்னுடைய கடைசி நேரத்திலே உனக்கு ரஹ்மான் தேவை, உனக்கு ரஹ்மான் தேவை. மனைவி தேவைப்பட மாட்டாள், நண்பர்கள் தேவைப்பட மாட்டார்கள், யாரும் தேவைப்பட மாட்டார்கள். உனக்கு ரஹ்மான் தேவை. ஆகவே உனது கடைசி காலம் வரைக்கும் சில நேரம் உன்னால் தொழாமல் பெட்லே தூங்கிக் கொண்டிருப்பாய் நீ. ஆனால் இந்த திக்ர விட்டுறாத. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆகவே அந்த ரஹ்மான் என்ற பெயரை அழைத்தாலே போதும். அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் இஸ்ராவிலே அல்லாஹ் சொல்கிறான், குலிதுல்லாஹ அவிதுர் ரஹ்மான் ஐயம்மா ததுஉ ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. நீங்க அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள். யா அல்லாஹ் இரக்கமுடையவனே, அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள். குர்ஆன்ல சூரா ஹஷ்ர் உங்களுக்கு தெரியும். சூரா ஹஷ்ரிலே அல்லாஹ்வுடைய 17 பெயர்கள் உண்டாக வருகிறது. அதிலே ஹுவல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். தலைவலி, நோய், அப்படியே இந்த ஆயத்தை கையை வச்சுட்டு ஓதுங்க, தலைவலி போயிடும். உங்களுக்கு பிரச்சனை, கஷ்டம், சோதனை, சூரா ஹஷ்ருடைய கடைசி ஆயத்தை ஓதுங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த அர் ரஹ்மானிர் ரஹீம் இன்று எங்களுக்கு தெரியும். சின்ன சின்ன ஆட்சியில உள்ளவங்க தடமாறுறது எங்களுக்கு தெரியும். ஹஸ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆண்டவர், அப்படித்தானே? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எதை ஆண்டவர்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பல்கீஸுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். சபா நாட்டுடைய பல்கீஸுக்கு அந்த கடிதத்தில் முதல் வார்த்தை என்ன எழுதினார்கள் தெரியுமா? இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடித தொடக்கம் இதுதான். இந்த கடிதம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து பல்கீஸுக்கு இந்த கடிதம். இந்த கடிதம் நான் எழுதுகிறேன் ரஹ்மான் ரஹீம் ஆகிய அல்லாஹுடைய பெயரால். ஏன் பாவிச்சாங்க? ஏண்ட ஆட்சி பெரிதல்ல, ஆகப்பெரிய ஆட்சி யார் ஆட்சி? ரஹ்மான் ரஹீமுடைய ஆட்சி. கண்ணியமிக்க சகோதரர்களே, ரஹ்மானை விளங்கிக் கொள்ள வேண்டும். ரஹ்மான் என்பவன் யார்? அதனாலதான் இந்த ரஹ்மான் சம்பந்தமான ஒரு துஆவே ஹதீஸ்கள்ல வந்திருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள், அல்லாஹும்ம இன்னி அதுஊக அல்லாஹ் வ அதுஊக الرحمن وأدعوك البر الرحيم وأدعوك لأسمائك الحسنى كلها ما علمت منها وما لم أعلم أن تغفر لي وترحمني. முழு துஆக்கள் இந்த புத்தகத்தில் இருக்கு, அஸ்மாஉல் ஹுஸ்னா புத்தகத்திலே. யா அல்லாஹ், அல்லாஹ் என்று உன்னை அழைக்கின்றேன். அல்லாஹும்ம இன்னி அதுஊக அல்லாஹ், உன்னை ரஹ்மான் என்று அழைக்கிறேன், உன்னை பர்ரு ரஹீம் என்று அழைக்கின்றேன், உன்னுடைய முழு பெயர்களையும் கொண்டு அழைக்கின்றேன்.
எனக்கு தெரிந்த பெயர் தெரியாத பெயர், யா அல்லாஹ் என்னை மன்னித்து இறக்கப்படியா அல்லாஹ். அதோடு அல்லாஹ்வுடைய இரக்கம் கிடைச்சு. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த அர் ரஹ்மானை விட விசேடமான ஒரு வார்த்தை குர்ஆன்ல இருக்கிறது. அதையும் பேசிவிட்டு முடிக்கலாம் நினைக்கின்றேன். அதுதான் என்ன தெரியுமா? அர்ஹமுர் ராஹிமீன். இந்த புத்தகத்துடைய 12வது பாடம் அதுதான். அர்ஹமுர் ராஹிமீன் அப்படின்றால் இரக்கமுடையவர்களுக்கெல்லாம் இரக்கமுள்ளவர். அதை விட அல்லாஹ்வோட இரக்கமுள்ளவனை நீங்கள் கண்டுகொள்ள மாட்டீர்கள் வாழ்க்கையில். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் யார் என்பதை பற்றி பேசும் தருணம் இது. நம்முடைய உடம்பில் மூச்சிருக்கும் வரைக்கும் தான் அல்லாஹ்வை பற்றி பேசலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜுமாவிலே நாம் அர்ஹமுர் ராஹிமீன் என்றால் யார், இரக்கமுள்ளவர்களுக்கெல்லாம் இரக்கமுள்ளவன் என்றால் என்ன என்ற விடயத்தை அடுத்த ஜுமாவிலே பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரஹ்மான் அந்த ரஹீம் எங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. யா ரஹ்மான் யா ரஹீம், யா ரஹ்மான் யா ரஹீம், யா ரஹ்மான் யா ரஹீம். உன்னுடைய அன்பை இரக்கத்தை எங்களுக்கு இறக்குவாயாக. முசீபத்துகளை விட்டும் லஅனத்துகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், உன்னை ஏற்றுக்கொண்டவர்கள் உன்னை மறுத்தவர்கள் அனைவர்கள் மீதும் நீ ரஹ்மானாக இருக்கிறாய். ரஹ்மானே, ஏற்றுக்கொண்ட நாம் உன்னிடம் கையேந்திருக்கிறோம். யா அல்லாஹ், உன்னை ஏற்றுக்கொள்ளாத அனைவர்களுக்கும் ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக, நேர்வழியை கொடுப்பாயாக. உன்னை பற்றி பேசும் பாக்கியங்களை தருவாயாக. உன்னை பற்றி பேசுவதை இன்பமாக ஆக்குவாயாக. உனது பெயர்களை உன்னை பற்றி உலகமெல்லாம் சென்று மக்களுக்கு தெளிவுபடுத்த தௌஃபீக் செய்வாயாக. நம்முடைய கடைசி காலம் வரைக்கும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற திக்ரோடு வாழ தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை யா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற உன்னுடைய பெயரை கொண்டே எங்களுடைய கடைசி மூச்சையும் முடிக்க தௌஃபீக் செய்வாயாக. துனியா ஆഖിറാவுடைய நலவுகளை தருவாயாக. ரஹ்மான், எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் இறக்குவாயாக. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.